ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச் எல்லாமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி லாங் அண்ட் ஷார்ட் ஃபெதர் ஸ்டிச் டைப் 2 தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் திலகம் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ திலகம் ஸ்டோன் எடுத்து சென்டரில் பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, வரைஞ்சிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு திலகம் ஸ்டோன் வச்சு வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நான் போட்டிருக்கிற லைன்ஸ் எல்லாமே அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம், அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்டு ஃபில் பண்ணுவோம். ஸோ அதனால் ஹாஃப் நான் பிரிச்சுருக்கேன். நீங்கள் சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனு, அதுக்கு அடுத்தது செகண்ட் லைனு, அதுக்கப்புறம் தேர்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனில் இருந்துட்டு நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ செகண்ட் லைனுக்கு த்ரெட் இழுத்துட்டு போய் ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். தென் தேர்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸில் இழுக்கிறோம். பட்டன் ஹோல் கிழப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இழுத்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது ஒரு குட்டி செயின் தான். ஓகேவா? போட்டுட்டு இப்போ திருப்பியும் வந்துட்டு சேம் இதே மாதிரி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணுவோம், அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். இதே மாதிரி தான் செகண்ட் லைன் கொண்டு வரோம். அப்புறம் தேர்ட் லைனில் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்தது போட போகிற ஸ்டிச்சில் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு தானே நான் போட்டிருக்கேன், அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் இழுத்து பட்டன் கோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கிறோம். இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கே கொண்டு வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு ஒட்டிய ஒரு குட்டி செயின் நம்ம போட்டுக்கிறோம். இப்போது திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் லைன்லேருந்து ஒரு செயின் எடுக்கிறோம். அப்புறம் தேர்ட் லைனில் கொஞ்சம் கேப் விட்டு செயின் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கே கொண்டு வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச் வந்துட்டு தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுறோம். லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது ஒரு குட்டி செயின் தான். ஓகேங்களா? திருப்பி பாருங்கள், செகண்ட் லைன் ஒரு செயின், தேர்ட் லைனில் ஒரு செயின், பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கிறோம். பக்கத்தில் ஒரு ரிவர்ஸ் இழுத்து ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு செயின், திருப்பியும் ஒரு குட்டி லாக். சேம் இதே மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். நம்ம வந்துட்டு இந்த ஸ்டிச்சோட அழகே வந்துட்டு நம்ம போடுற இந்த செகண்ட் லைன் நெருக்கமாக போடுறோம் இல்லையா, அதுவும் தேர்ட் லைன் ரோவில் வந்துட்டு கேப் விட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து இந்த ஸ்டிச்சோட அழகே. இதில் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் மொத்தமும் வந்துட்டு உங்களுக்கு நீட் லுக்காக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எவ்வளோ கேப் போடுறீங்களோ அதே மாதிரி அழகாக கடைசி வரைக்கும் கேப் விட்டுட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம எப்படி பிக்சர் வந்துட்டு வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் போட்டே வரணும் அட்ஜஸ்ட் பண்ணி. என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா அது சீக்கிரம் அறுந்துடும். இந்த மாதிரி ஸ்டிச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில கட் ஆகாமல் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இடையில் எங்கேயாவது கட் ஆனால் அது பிரச்சனை தான், இருந்தாலும் கட் ஆகாத மாதிரி போடுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நீட் லுக் கிடைக்கும். எப்பயுமே பீடு ஒர்க்கு தான் கஷ்டம், சில்க் த்ரெட் வந்துட்டு ஈஸி தான். ஏன்னா பீடு ஒர்க் நம்ம போய் எடுத்துகிட்டு வர டைம் வந்துட்டு இதில் சேவ் ஆகும். ஸோ அதனால் த்ரெட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் நல்லா நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, பார்க்குறக்கே ரொம்ப லுக்காக இருக்குது. ஓகே, இப்போ நாம் இங்கே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனால் இதோட நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி பக்கத்தில் இருக்கிற பாதியை வந்துட்டு நாம் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸையும் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி சென்டரில் இருந்து தான் த்ரெட் எடுக்கிறோம். செகண்ட் லைனுக்கு பெரிய செயின் எடுக்கிறோம். தேர்ட் லைனில்
ஒரு செயின் எடுக்கிறோம், பெரிய செயினு எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பியும் ஒரு ஃபஸ்ட் லைன்லேயே செயின் போட்டுட்டு, ஒரு பெரிய செயின் போட்டுட்டு, அதாவது இழுத்து கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். சேம் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் போட்டு வர போகிறோம். நாம் இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது தான். நீங்கள் வந்துட்டு த்ரெட் ஒர்க்கை நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பேசிக் லெவலிருந்தே த்ரெட் ஒர்க்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஸோ அதனால் பேசிக் லெவல் தான் நம்ம சேனல் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ பேசிக் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே அட்வான்ஸர் வந்துட்டு நீங்களே போட்டுற முடியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எந்த ஸ்டிச்சுமே நீங்கள் போட்டுறலாம். பேசிக் முடிச்சிருந்தீங்கனாவே ஒரு ப்ளவுஸை வந்துட்டு பீட் ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி த்ரெட் ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்லா கிராண்டாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும். நம்மளோட சேனலில் வந்துட்டு நிறைய பேர் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டவுட்டு கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் நீடிலுக்காக தனி வீடியோ போட்டாலுமே நிறைய பேர் வந்துட்டு என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோலையுமே நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயே கேளுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு இல்லை, கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனல்லே நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சைடு நம்ம முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக முடிக்கும் போது தான் ஃபினிஷிங் அழகாக வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ இங்கேயும் வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதனால் எண்டு நாட் போட்டு நாம் இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்குறக்கே பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் எடுத்து வச்சுருக்க திலகம் ஸ்டோனை வந்துட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இந்த அளவுக்காவது போடணும். போட்டுட்டு இப்போ அதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நாம் சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துடலாம். நான் 3mm பீடு தான் கொடுக்குறேன். நீங்கள் சுகர் பீடு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். எப்பயுமே பீடு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நம்ம சென்டரில் வந்துட்டு ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வந்துட்டு நான் ஒரு லைன் வந்துட்டு 3mm பீடும் அதுக்கு அடுத்த லைன் வந்துட்டு சுகர் பீடு கொடுக்குற மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அப்படி வேணாம், எனக்கு சென்டரில் ஒரு லைன் பீடு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா, அந்த சென்டரில் கேப் தெரியுது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் இப்போ 2 லைன் கொடுக்க போகிறதுனால அவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பீடு எப்பயுமே வந்துட்டு பெரிய பீடில் ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். 2 எக்காரணத்தை கொண்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் லூஸாக மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு பொறுமை தான் முக்கியம். கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் முடிச்சிட முடியும். பாருங்கள், நம்ம முடிச்சிட்டேன். சென்டர்லேயும் நான் சொன்ன மாதிரி 3mm பீடு கொடுத்து அதுக்கப்புறம் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.